வணக்கம். டிடிவி தினகரன் இன்றைக்கி திருச்சியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது அதிமுக தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இல்லை, அதிமுக மட்டும் ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட கொள்கை என்ன, கூட்டணியோட கொள்கையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுதி பெரும்பான்மையில் யார் ஜெயித்தாலும் சரி கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது தான் தேசிய ஜனநாயக கொள்கை. அதுபடி தான் நடக்கும். அதே போல் செய்தியாளர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை அமித்ஷாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடக்குது? அதிமுக தலைமையில். அதிமுக தலைமை கட்சியோட பொதுச்செயலாளர் யார்? எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ யார்? எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. அவர் பிரச்சாரம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. கும்பலெல்லாம் கட்டுறாங்க. ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் நாங்கள் கூட்டணி வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நைனா நாகேந்திரன் ஃபோன் போட்டு அப்படின்னா அந்த அர்த்தத்தில் பேசலை, திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறதுக்காக நான் அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏற்கனவே நைனா நாகேந்திரன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ஃபோன் போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு, உடனே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் தான் அவரை ஒரு ஃபோன் தான் போட்டாங்க, உடனே டெல்லி போனார், அமித்ஷா வீட்டு கதவை தட்டினார், அமித்ஷாவோட பேசினார், கூட்டணியை முடிச்சுட்டு வந்தார். ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாஜக எங்களுக்கு எதிரி, நாங்கள் வேணான்னு நினச்சோம்னா பாஜக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேற கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தெம்பாக பேசினாலும் இன்றைக்கி டிடிவி தினகரன் கொடுத்த இந்த பேட்டி இருக்குல்ல, இந்த பேட்டி ரொம்ப பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடப்பாடி பழனிசாமி நண்பக தகுந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். எங்களோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நாங்கள் கூட்டணி சீட்டும் தரேனாங்க, துணை முதலமைச்சர் பதவியும் தரேனாங்க அப்படின்றார். இப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவர் எப்படி திருமாவளவனுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை திட்டவட்டமாக மறுக்கிறார். அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் எப்போ திருமாவளவன்ட்ட யார் மூலமாக பேசணும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பார்த்தார்ல, வைகை செல்வன் போய் பார்த்தார்ல, திருமாவளவனை பார்த்து பேசினார்ல, பேசிட்டு கூட அப்போ திமுக கூட்டணிக்குள்ளே விரிசல் உலகம் அப்படின்னு சொன்னார்ல செய்தியாளர் சந்திப்பில் வைகை செல்வனை. அதே போல் தான் திருமாவளவனை கண்டிப்பாக இவங்க சந்தித்து பேசியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. திமுக கூட்டணியை உடைக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இப்போ பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுக்கிட்டு பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா பேசின அந்த விஷயமும் சரி, பாஜக தலைவர்கள் பேசுகிற அந்த விஷயமும் சரி, எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அமித்ஷா பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு, நைனா நாகேந்திரன் பேசுகிறாரு, ராமசீனிவாசன் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. இவரே அதிமுக தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதியாயிடுச்சு. 2026 அதிமுக சார்பில் வெற்றி பெற்றா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமி நான் தனி பெரும்பான்மையில் ஆகிட்டேன், என்னால் யாருக்கும் சீட்டு தர முடியாதுன்னு சொல்லியெல்லாம் உட்கார முடியாது. ஒருவேளை ஜெயிச்சு இவர் முதலமைச்சராக உட்காருனா கூட உட்காந்துக்கலாம். ஆனால் பாஜக 2 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தில் அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி. இங்கே 20 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க, இல்லை ஒரு 4 தொகுதி, கடந்த முறை மாதிரி 4 தொகுதி ஜெயிச்சா கூட ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கும் பங்கு இருப்பாங்க, துணை முதலமைச்சர் பதவி கூட கேட்பாங்க, கொடுத்து தான் அவனை எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதிமுகக்குள்ளே அவர் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது. அதை தான் டிடிவி தினகரன் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது காலம் பதில் சொல்லும் அப்படின்னாரு. அதே சமயத்தில் ஓபிஎஸ் காலம் கடந்து விட்டது அப்படின்ட்டார். ரெண்டுக்குமே பதில் சொன்னார். காலம் பதில் சொல்லும் அப்படின்னா டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. டிடிவி தினகரனால் கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை, டிடிவி தினகரன் பாஜக பார்த்துக்கும், அவர் வந்துடுவார். ஆனால் கூட்டணிக்குள்ளே வந்துட்டாலும் அவர் மூலமாக நம்ம ஓட்டை வாங்கிடுவோம், அவர் நிறுத்துகிற வேட்பாளர் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருவோம், டிடிவி தினகரன் பார்த்தீங்களா ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஆனால் டிடிவி தினகரனை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுவாங்க, டிடிவி தினகரன் வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி நிறுத்துகிற அதிமுக வேட்பாளர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் அந்த சமுதாய மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 108 சமுதாயம் அப்படி தான் இருக்குது எடப்பாடி தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்காங்க. இவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ஓபிஎஸ் இல்லையா நமக்கு பாஜக மாநில தலைவர்கிட்ட இவர் தான் ஐடியா சொல்லுவார், மாநில தலைவராக அந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களை ஒருத்தவங்களை போடுங்க அப்படின்னாரு. இப்போ நைனா நாகேந்திரன் போட்டாங்க. ஓபிஎஸ் இல்லாத இடத்துல நைனா நாகேந்திரனை வச்சு ஓட்டு வாங்கிட முடியுமா அப்படிங்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ டிடிவி தினகரன் உள்ளே கொண்டு வராரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா
ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடுவோம், ஏன்னா கூட்டணிக்கு போய் கெஞ்சிரும், ஒருத்தன் கூட சீண்ட மாட்டேன், விஜயை கூப்பிட்டா விஜய் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாரு, நான் எடுத்த முடிவை நானே மீற மாட்டேன் அப்படிங்கிறாரு, நான் ஒரு தடவை எடுத்த முடிவு மாற்றவே முடியாது, என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசுகிறாரு. அவங்க குரூப்பில் இருக்கிறவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அதுலேயும் ஆதவர்ஜனா ஒரு படி மேலே போய் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இப்போ எங்கள் கட்சியில் தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க, அதிமுகவில் அங்கே யார் இருக்கா விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அங்கே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறாரு, அவரை போய் நாங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூலாக ஒரு விஷயத்தை பேசி விட்டு போயிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இவருக்கு முதலமைச்சராக ஆகணும், இவருக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டணி ஆட்சி கட்சிகள் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். தேர்தல் சமயத்தில் இந்த தேர்தல் செலவுக்கு இந்த பிடிச்சிக்கங்க, காசை பிடிச்சிக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டைம் செட்டில்மெண்ட் என்னை முதலமைச்சராக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அலைகிறாரு. ஆனால் அது கூட்டணி கட்சிகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு டிடிவி தினகரன், 2014 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, பாஜக தனி பெரும்பான்மையில் மத்தியில் ஆட்சியில் உட்காந்துது. இப்போ தான் தனி பெரும்பான்மை படமுறையில் கூட்டணி கட்சிகளோட ஆட்சியோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தனி பெரும்பான்மையில் அவங்க ஆட்சியில் உட்காந்த போது பார்த்திங்கனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட கொள்கை அதுதான். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் போய் தனி பெரும்பான்மையில் இருந்தாலும் நம்மளை நம்பி நமக்கு ஆதரித்த நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி டிடிவி தினகரன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதிமுக தனி பெரும்பான்மையில் இருந்தாலும் அதிமுக தனியாக ஆட்சி அமைக்க முடியாது, கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி தனியாக ஆட்சி அமைக்க முடியாது, அப்படியே ஆட்சி அமைச்சார்னா ரெய்டு வரும், எல்லாமே வரும். இல்லைப்பா, அவர் தான் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவே படாத பாடுபட்டு போயிட்டாங்கல்ல, இவரெல்லாம் என்ன ஏமாத்துறோம், அதெல்லாம் பாஜக நினச்சா இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ளே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தோணி இருந்தது. ஆனால் உண்மை அதுதான். இப்போ எந்த கூட்டணி கட்சிகளுமே இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறது அதுதான், பாமக எதிர்பார்க்குறது தான் அதுதான். இப்போ எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. தேமுதிகவும் அதான் கேட்குறாங்க, எல்லா கட்சிகளுமே, புதிய ஜனநாயக கட்சியும் அதை தான் கேட்குது. இப்படி எடப்பாடி பழனிசாமி இல்லை நாங்கள் தனி பெரும்பான்மையில் ஜெயிச்சிருவோம், தனி பெரும்பான்மையில் ஜெயிச்சிட்டோம்னா நாங்கள் தனியாக ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் வராது. எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் 2027 டெபாசிட் இல்லாமல் போக வேண்டியது தான். அதனால தான் எல்லாமே பயப்படுறாங்க. இப்போ பாஜக இதை சொல்லிச்சு அப்படின்னா கூட்டணி உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை சொன்னார்னா அண்ணாமலைக்கு என்ன தெரியும், கூட்டணி உடைக்க பார்க்குறாரு. யாரை வச்சு பேச விடுவார்? பாஜகவில் இருக்கிற முக்கியமான மூத்த நிர்வாகிகளை வச்சு எடப்பாடி பழனிசாமி பேச விடுவார். பேச விட்டுட்டு அங்கே கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்கி விடுவார். ஆனால் இன்றைக்கி டிடிவி தினகரனை வச்சு பாஜக பேச விட்டுருச்சு. எங்கள் குரலை நீங்கள் ஒழிங்க, எங்கள் இது என்ன கொள்கை என்ன அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத டிடிவி தினகரன்ட்ட கேட்டாங்க, செய்தியாளர் கேட்டாங்க. இதை நீங்கள் அமித்ஷாட்ட கேட்கணுங்க, என்கிட்ட கேட்கக்கூடாது, அவர் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி வேணால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கலாம், ஆனால் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில் கிடையாது, அது அமித்ஷா கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு தடவை தெளிவுபடுத்திட்டார். இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. திரும்பவும் நம்மளை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக இந்த பஞ்சாயத்து? ஓப்பனாக பேசிட்டு இது பண்ணி தேர்தலை சந்திக்க வேண்டியதுன்னா, இதான்ப்பா நடந்துச்சு, இதான் பண்ணோம், இதான் பேசணும், அமித்ஷாட்ட இதான் பேசிட்டு ஏன் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் பண்ண ஊழல் வழக்கெல்லாம் நிறையா இருக்குதுப்பா, சிக்கிருக்குப்பா, நான் சிறைக்கு போகணுமாப்பா அப்படின்னு கேளுங்க, கேட்டு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் பேசின இந்த பேச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் உட்காரும் அப்படின்னு சொன்னது, திமுக விரட்டலாம், கூட்டணி சேர்ந்து விரட்டுவோம், திமுக எப்படி கூட்டணியோ பலத்தோடு இருக்கிறதோ அதே போல் நம்மளும் கூட்டணி வச்சு நம்மளும் அவங்கள திமுகவை விரட்டுவோம், ஆனால் அதே சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் பேசுகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.